ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சம ஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற சதுர்விம்சதிதமோ அத்தியாய 24வது அத்தியாயம். ஸ்ரீசுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கு வர்ணனை பண்றார் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ சுக உவாச்ச. சூரியனுக்கு கீழே இருக்கிற அதோலோக வர்ணனையாக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி இந்த அத்தியாயத்தில் செய்யறார். 1வது கத்திய பாகம். அதஸ்தாத் சவிதுஹு யோஜன அயுதே ஸ்வர்பானுஹு நட்சத்ரவது சரதி இதி ஏகேயஹ அசௌ அமரத்வம் கிரஹத்வம் ச அலபத பகவத் அனுகம்பயா ஸ்வயம் அசுர அபசதஹ சைன்ஹிகேயஹ ஹி அதத் அர்ஹஹ தஸ்ய தாதா ஜன்ம கர்மாணி ச உபரிஷ்டாத் வக்ஷ்யாமஹ. அதஸ்தாத் சவிதுர்யோஜனாயுதே ஸ்வர்பானுர்நட்சத்ரவது சரதீத்யேகேயோ அசௌ அமரத்வம் கிரஹத்வம் ச அலபத பகவதனுகம்பயா ஸ்வயம் அசுராபசத சைன்ஹிகேயோ யததர்ஹ தஸ்ய தாதா ஜன்ம கர்மாணி ச உபரிஷ்டாத் வக்ஷ்யாமஹ. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொன்னார், சூரியனோடு 10,000 யோஜனை கீழே ஆயிட்டு சொர்பானு அப்படின்னு தெரியப்படுற ராகு ஒரு நட்சத்திரம் மாதிரி சஞ்சாரம் பண்றார். அசுரர்களிலேயே ரொம்ப ரொம்ப குருவலா இருக்கிற ராகுவுக்கு பகவானோடு அனுகிரகம் இருக்கிறதுனாலேயாக்கும் ஒரு கிரகம் அப்படிங்கிற பதவி கிடைச்சது. ராகுவோடு ஜனனம் தொடங்கின விஷயங்கள் எல்லாம் இனி வரும் കഥകളിൽ ഞാൻ ഉനക്ക് നന്ന ഡീറ്റെയിൽ ആയിട്ട് വർണ്ണിച്ചു തരേൻ. ഇത്രയുമാക്കും இந்த ഗദ്യഭാഗത്തിലെ ശ്രീശുക ബ്രഹ്മർഷി പരീക്ഷിത്തുക്ക് ചൊന്നത്. സവിദുഹു അധസ്താത് സൂര്യനോട് കീഴെ ആയിട്ട് അയുധയോജന 10,000 യോജന ദൂരക്ക് ஸ்வர்பானுஹு ராகு அப்படிங்கிறவர் ஷாடோ கிரகமாயிருக்கிற ராகு நட்சத்திரவது நட்சத்திரத்தை மாதிரி சரதி சஞ்சாரம் பண்றார். இது இப்படி ஏகே ஏகேயஹ ஒரு சிலர் இப்படி அபிப்பிராயப்படுறா. அசௌ அந்த ராகுவுக்கு அமரத்துவம் மரணமில்லாத்ததான நிலைமையும் கிரகத்துவம் சப்த கிரகங்கள மாதிரி கிரகம் அப்படிங்கிற பேரும் அலபதா நன்னாயிட்டு அந்த ராகுவுக்கு கிடைச்சது. அசுராபசதா அசுரர்களிலேயே ஜாஸ்தி ஆயிட்டு ஆசுரிக பாவம் இருக்கிற ராகு
சைம்ஹிகேயா, சிம்ஹிகா அப்படிங்கிற அசுர ஸ்திரீயோடு புத்திரனாக்கும். அதனாலேயாக்கும் ராகு அப்படின்னு பேரு கிடைச்சது. யஹா ராகு அப்படிங்கிற அசௌ இவன் இருக்கானே, பகவத் அனுகம்பையா பகவானோடு காருண்யத்தால மரணமில்லாத அவஸ்தையும் கிரகம் அப்படிங்கிற ஸ்தானவும் ராகுவுக்கு கிடைச்சது. அததர்ஹஹி, அதுக்கான அர்ஹதை அப்படிங்கிறது இல்லைதான் இந்த ராகுவுக்கு. இருந்தாலும் தாதா ஸ்ரீசுகன் பரீட்சித்த புத்ரா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். இருந்தாலும் அந்த ராகுவுக்கு கிரகம் அப்படிங்கிற பதவியை பகவான் கொடுத்தார். சத்யா, அந்த ராகுவோடு ஜென்ம கர்மாணிக, ஜென்மவும் கர்மவும் சம்பந்திச்சதான எல்லா விஷயங்களும் உபரிஷ்டாது, இனியொரு தடவை எப்பளாதும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உனக்கு வட்சியாமகா சொல்லித்தரேன். இப்போ அது டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கிறதுக்கான டைம் இல்லை. அதை நான் அப்புறமா உனக்கு நான் சொல்லித்தரேன். பாகவதம் முடியறதுக்குள்ள நான் உனக்கு அதை சொல்லித்தரேன். ரெண்டாவது கத்திய பாகம். யது அதஹா தரணேஹே மண்டலம் பிரதபதஹ தது விஸ்தரதஹ யோஜன அயுதம் ஆஜச்சதே 12,000 சோமஸ்ய 13,000 ராஹோः யஹ பர்வணி தது வ்யவதானகிருத் வைர அனுபந்தஹ சூர்யாசந்திரம் அசௌ அபிதாவதி. யது அதஸ்தரணேர்மண்டலம் பிரதபதஸ்தத்விஸ்தரதோ யோஜனாயுதமாஜச்சதே 12,000 சோமஸ்ய 13,000 ராஹோர்யஹ பர்வணி தத் வ்யவதானகிருத் வைரானுபந்தஹ சூர்யாசந்திரமசௌ அபிதாவதி. ആദിത്യ മണ്ഡലത്തോട് വിസ്തീർണം 24,000 യോജനയും ചന്ദ്രമണ്ഡലത്തോട് വിസ്തീർണം 12,000 യോജനയും சூரியச்சந்திரர்களை மறைக்கிற ராகு மண்டலத்தோடு விஸ்தாரம் அப்படிங்கிறது 13,000 யோஜனையும் ஆக்கும் அப்படின்னு ஒரு செலவா சொல்லறா. பூர்வ வைராகியத்தை நினைச்சுண்டு ராகு சூரியச்சந்திரர்களை பிடிக்கிறதுக்கு ஓடி போறார். தரணேஹே அதஹா, சூரிய மண்டலம் இருக்கே அதுக்கு கீழே ஓரோ ராசிக்கும் சூரியன் சஞ்சாரம் பண்றார். சூரியனோடு அந்த சஞ்சாரத்தாலேயாக்கும் தினராத்திரங்கள் உண்டாகிறது, രാത്രിയും പകലും എല്ലാം ഉണ്ടാകരുത്. ഓരോ നക്ഷത്രങ്ങളെയും നക്ഷത്ര മണ്ഡലങ്ങൾ വഴി സൂര്യൻ കടക്കறார். നക്ഷത്ര മേഖലകൾ വഴി സൂര്യൻ சஞ்சாரம் பண்றார். அப்படி ஒன்னிலேந்து அடுத்ததுக்கு சூரியன் இப்படி சஞ்சாரம் பண்றார். சூரிய மண்டலம் எது அப்படிங்கிறது பிரதபதஹா, நன்ன சூட கொடுக்கிற ஒன்னாக்கும். விஸ்தரதஹா, அதனோட விஸ்தீர்ணம் அப்படிங்கிறது அயுத யோஜனா 10,000 யோஜனையாக்கும். சோமஸ்யா, சந்திரனோடு விஸ்தீர்ணம் அப்படிங்கிறது
12,000 12,000 யோஜனையாக்கும். ராஹோஹோ ராகுவோடு விஸ்தீர்ணம் அப்படிங்கிறது 13,000 13,000 யோஜனையும் விஸ்தீர்ணமாக்கும். இது இப்படின்னு ஆகச்சதே ஞானிகளால சொல்லப்படுறது. பூமியிலேந்து பார்க்கறத சூரியனோடு சூடு ரொம்ப ரொம்ப அனுபவப்படுறது. கிரகணத்தை கால்குலேட் பண்றதுக்காக்கும் ராகு கேதுக்களை ஆக்சுவலாயிட்டு பார்க்கப்படுறது. யஹா ராகு தது சூரிய சந்திரர்களை வியவதான் மறைச்சு பிடிப்பர். பர்வணி கிருஷ்ணபட்ச சுக்லபட்ச பட்சங்கள் இருக்க அது ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அமாவாசை பௌர்ணமி இப்படி இருக்கிற நாள்களில சூரிய சந்திரர்களை ராகு மறைக்கிறார். வைர அனுபந்தகா வைராகியம் മനസ്സിൽ നനച്ചുണ്ടാക്കും, അത് തുടർന്നാക്കും, വൈരാഗ്യത്തെ തുടർന്നാക്കും. சூரியச்சந்திரர்களை அசௌ இந்த ராகு அபிதாவதி பின்தொடர்றார். அமாவாசையில சூரிய கிரகணவும் பௌர்ணமியில சந்திர கிரகணவும் ஆக்குமே உண்டாகிறது. அதையாக்கும் இங்க சொல்லப்படுறது. മൂന്നാമത് ഗദ്യഭാഗം തന്നിശമ്യഃ ഉഭയത്ര അഭി ഭഗവതാ രക്ഷണായ പ്രയുക്തം സുദർശനം നാമ ഭാഗവതം ദയിതം അസ്ത്രം തത് തേജസാ ദുർവിഷഹം മുഹുഹു പരിവർത്തമാനം അഭ്യവസ്ഥിതഃ മുഹൂർത്തം ഉദ്വിജമാനഃ ചകിതഹൃദയഃ ആരാത് ഏവ നിവർത്തതേ തത് ഉപരാഗം ഇതി വദന്തി ലോകാഃ. തന്നിശമ്യോഭയത്രാപി ഭഗവതാ രക്ഷണായ പ്രയുക്തം സുദർശനം നാമ ഭാഗവതം ദയിതം അസ്ത്രം തത്തേജസാ ദുർവിഷഹം മുഹുഹു പരിവർത്തമാനമഭ്യവസ്ഥിതോ മുഹൂർത്തമുദ്വിജമാനശ്ചകിതഹൃദയ ആരാദേവ നിവർത്തതേ തദുപരാഗമിതി വദന്തി ലോകാഃ. சூரிய சந்திரர்களை பிடிக்கிறதுக்கு ராகு ஓடி போறது. அப்போது சூரிய சந்திரர்களோடு அந்த பாதுகாப்புக்காயிட்டு பகவான் விஷ்ணு அனுப்பின சுதர்சன சக்கரம் அங்க பிரத்யட்சப்படுறது. அந்த சுதர்சன சக்கரத்தோடு உக்ரமான தேஜஸ தாங்க முடியாதக்கி, அந்த தேஜஸ பார்க்கறதுக்கு சாதிக்காதக்கி ராகு பயந்து கொஞ்ச நேரம் பார்த்து நின்று அதுக்கப்புறமா பயந்து திரும்பி போறது. இதே ஆக்கும் ஜனங்களெல்லாம் கிரகணம் அப்படின்னு சொல்லறா அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்லின்னு இருக்கார். தது சூரிய சந்திரர்களை ராகு பின்தொடர்ந்து விழுங்கிறதுக்கு போறதே, அப்போது ஓடி போறதே அந்த டைம்ல உபராகம் இது கிரகணம் அப்படின்னு லோகாஹா ஜனங்கள் வதந்தி சொல்லறா. அந்த செயலுக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இப்படின்னு சொல்லறா. சூரியோபராகம் சந்திரோபராகம் எல்லாம் சொல்லறா. தம் சூரிய சந்திரர்களோடு நிஷம்ய சூரிய சந்திரர்களோடு நேர பின்தொடர்றதே ராகு. அதை பார்த்துட்டாக்கும் இப்படி கிரகணம் அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் சொல்லறா. உபயத்ர அபி அப்படி சூரிய சந்திரர்களோடு பின்னால
சூரியச்சந்திரர்களை பிடிக்கிறதுக்காயிட்டு ஓடிப்போற ராகுவை பார்த்துட்டு உபயத்ர அபி ரட்சணாய சூரியச்சந்திரர்களை அதாக்கும் இங்க உபயத்ர அபி ரெண்டு பேரையும் கூடி ரட்சணாய காப்பாத்துறதுக்காயிட்டு பாகவதம் பகவானோடதே ஆன தயிதம் பகவானுக்கு ரொம்ப பிரியமான சுதர்சனம் நாமா சுதர்சனம் அப்படின்னு பேர் இருக்கிற அஸ்திரம் அஸ்திரம் அந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னு பேர் இருக்கிற அஸ்திரத்தை பகவான் பிரயோகிக்கிறார். தேஜசா சுதர்சன சக்கரத்தோடு அந்த ஜொலிக்கிற தேஜஸால துர்விஷகம் தாங்க முடியாத தேஜஸால அந்த தேஜஸ கண்களால பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. அப்படி இருக்கிற அத்தனையும் பவர்ஃபுல்லான அந்த தேஜஸ் பகவானோட சுதர்சன சக்கரத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. அந்த சுதர்சன சக்கரத்தோடு தேஜஸ கண்களால பார்க்கறதுக்கும் ஆராலையும் சாதிக்காது. பரிவர்த்தனம் சக்கரம் சுதர்சன சக்கரம் அப்படிங்கிறது எப்பவும் சுற்றி கறங்குற சக்கரவும் ஆக்கும். அதுக்கு முகூர்த்தம் ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது 2 நாழிகை அதாவது 48 மினிட் ரொம்ப கம்மியான டைம் மட்டுமே அபி அவஸ்திதஹ அந்த சுதர்சன சக்கரத்தை நேருக்கு நேரா ராகுக்கு பார்த்து நிற்கிறதுக்கு சாதிக்கிறது. அந்த சுதர்சன சக்கரத்தோடு தேஜஸை பார்த்துட்டு ரொம்ப கம்மி நேரம் மட்டுமே பார்த்துட்டு உத்விஜமானஹா பயந்து சகிதா நட்டுங்கிற ஹிருதயத்தோடு கூடிட்டு ஆராது ஏவா ரொம்ப தூர அனஸ்தானத்துக்கு நிவர்த்ததே திரும்பி போறது ராகு. அது அந்த ஒரு சம்பவமாக்கும். லோகாஹா ஜனங்கள் எல்லாம் உபராகம் கிரகணம் அப்படின்னு வதந்தி சொல்லலாம். மாற்றம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உண்டு. காரணம் இல்லாதக்கு காரியம் அப்படிங்கிறது உண்டாகாது. கிரகணம் உண்டாகிறதுக்கும் காரணம் இருக்கு. இதெல்லாமாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு சொல்லி கொடுக்கிறார். சந்திரன் பூமியையும் பூமி சூரியனையும் சுற்றிண்டு இருக்கிறத சில காலத்தில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வர சிச்சுவேஷன் உண்டாகிறது. அப்படி வரத்த சூரிய பிரகாசம் கிடைக்காத அந்த சந்திரனோடு பாகம் பூமிக்கு நேர காணப்படும். அப்போது நம்ம சந்திரனை பார்க்கறதுக்கு சாதிக்காது. அதாக்கும் அமாவாசை. அதே மாதிரியே சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரத்த அதே டைமில் சூரிய சந்திரர்களோடு நேர் மத்திய பாகம் ஒரு ஸ்ட்ரைட்டான
லைனில் ஆகிறத பூமியில் இருக்கிற நமக்கு சந்திரபிம்பத்தோடு தடசத்தால சூரியனை முழுவனாயிட்டு காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. இதாக்கும் சூரிய கிரகணம். சில டைம்ல சூரியனோடும் சந்திரனோடும் நடுவில் பூமி வரும். சூரிய சந்திரர்களோடு அந்த நேர் மத்திய பாகம் ஒரு நேர்கோட்டில் வரத்த பூமியோடு நிழல் சந்திரனில் பதிக்கிறது. பிரகாசமில்லாத நிலைமையில ஸ்திதி பண்ணுற சந்திரனை நம்ம காணறதில்லை. அதாக்கும் சந்திர கிரகணம். அப்படி இருக்கிற இந்த கிரகணத்தையாக்கும் இங்கே சொல்லப்படுறது. சூரியனோடோ சந்திரனோடோ பிரகாசம், அந்த வெளிச்சம் மனுஷாலோடு கண்ணுல படாதக்கி தடையப்படுறது. அதுக்கு பேராக்கும் கிரகணம். சூரியனும் சந்திரனும் இந்த மாதிரி கிரகணத்துக்கு காரணமாகிறது. சூரிய கிரகணத்தில் சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் வரதுனால சூரிய பிம்பம் பூமியில் இருக்கிறவாளோடு பார்வையிலேருந்து மறையிறது. சந்திர கிரகணத்தில் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரத்த பூமியோடு நிழல் சந்திரனில் பதிக்கிறது. அதனால சந்திரனை காணறதுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. சூரிய கிரகணம் அமாவாசை நாளைக்கும் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளைக்குமாக்கும் உண்டாகிறது. கிரகணம் உண்டாகணும் அப்படின்னாக்கா சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர் ரேகையில் வரணும். சூரிய கிரகணத்தில் சந்திரன் சூரியனோடும் பூமியோடும் நடுவில் வரதுனால சந்திரனோடு நிழல் அப்படிங்கிறது பூமியில் பதிக்கிறது. சந்திர கிரகணத்தில் பூமி சந்திரனோடும் சூரியனோடும் நடுவில் வரதுனால சந்திரனை காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. ராகு கேது இப்படின்னு சொல்லப்படுறது என்னவாக்கும் அப்படின்னாக்கா பூமியோடு அந்த பிரமணபதவும் சந்திரனோடு பிரமணபதவும் தம்மில கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் ஆக்கும். சந்திரன் பிரமணம் செஞ்சுண்டு பூமியோடும் சூரியனோடும் நடுவில் வந்து சூரிய பிம்பத்தை மறைக்கிறது. அப்பளாக்கும் சூரிய கிரகணம் உண்டாகிறது. அதே மாதிரி பூமி சூரியனோடும் சந்திரனோடும் நடுவில் வரத்தியாக்கும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது உண்டாகிறது. ராகுவோடும் கேதுவோடும் மண்டலங்கள் சூரியனோடும் சந்திரனோடும் மண்டலங்கள் மாதிரியே தான் உள்ளது. ஆனால் அதில் வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லாததுனால நமக்கு கண்களால் காணறதுக்கு சாதிக்கிறதில்லை. ராகுவும் கேதுவும் பூமியோடு சஞ்சாரபதவும் சந்திரனோடு சஞ்சாரபதவும் தம்மில கண்டிக்கிற രണ്ട് ബിന്ദുക്കളാക്കും. ചന്ദ്രൻ ഭൂമിക്ക് ചുറ്റും ഒരു പ്രാവശ്യം ചുത്തറതിനാല ഭൂമിയോട് அந்த பிரமணபதத்தை 2 தடவை
முறிச்சு கடப்பர். இது வடக்கு பாகத்துக்கு கிரமேண போயிட்டு உத்தர பிந்துவேயும் அங்கேருந்து கிரமேண கீழ்ப்பக்கமா வந்து தட்சிண பிந்துவேயும் ஸ்பர்ஷிக்கிறதுக்கான சாഹചര്യം உண்டாக்கும். இதுல வடக்கு பாகத்துல இருக்கிற அந்த பிந்துவை ராகு அப்படின்னும் தெற்கு பாகத்துல இருக்கிற அந்த பிந்துவை கேது அப்படின்னும் சொல்லப்படுறது. இப்படி பூமியோடும் சந்திரனோடும் பிரமணபதத்துல உண்டாகிற 2 பிந்துக்களாக்கும் ராகு கேதுக்கள். രാഹുവും കേതുവും പരസ്പരം 180 ഡിഗ്രി ഡിസ്റ്റൻസില് ராசி சக்கரத்துல அப்பிரதட்சிணமாயிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த அடிസ്ഥാനത്തിലാക്കും രാഹു നിൽക്കുന്നതിനോട് 7வது ராசி கட்டத்துல கேதுவை ராசி சக்கரத்துல மார்க் பண்றோம். രാഹു കേതുക്കൾ അപ്രോക്സിമേറ്റ് ആയിട്ട് 18 വർഷം എടുത്തുണ്ടാക്കും ഒരു രാശി ചക്രത്തിൽ ഇരിக்கிற ഒരു പ്രദക്ഷിണം പൂർത്തിയാക്കുന്നത്. അതാണിത് ഒരു രാശിയിലെ 1.5 വർഷമാക്കും സഞ്ചാരം പண்றது. ഒരു നാளைക്ക് 3 മിനിറ്റ് 11 സെക്കൻഡ് ബാക്ക് സഞ്ചരിക്കുന്നത്. രാശി ചക്രത്തിലെ പൂർണ്ണமான ഒരു പ്രദക്ഷിണത്തിക്ക് 6785 ദിവസവും 20 നാഴികയും 25 വിനാഴികയും എടുക്കുന്നത്. അതാണിത് 18 വർഷം 7 മാസം 2 നാൾ 20 നാഴികை 25 വിനാഴികை ഇത്രയുമാക്കും കാലങ്ങൾ എടുത്തിട്ട് ഒരു രാശി ചക്രത്തെ കംപ്ലീറ്റ് ആയിട്ടും ചുത്തறது. രാഹു കേതുക്കൾ രാശി ചക്രത്തിലെ രാഹു കേതുക്കൾക്ക് ஆதிபத்திய ஸ்தானம் அப்படிங்கிறது கொடுத்துட்டில்லை, வீடு அப்படிங்கிறது கொடுத்துட்டில்லை. அதாவது சூரியனுக்கு சிம்மராசி, சந்திரனுக்கு கடகராசி, மேஷம் விருச்சிகம் இந்த 2 ராசிகளுக்கும் அதிபதி செவ்வாயாக்கும். அதே மாதிரி ஒரு ராசியோட ஆதிபத்தியத்தை ராகு கேதுக்களுக்கு கொடுத்துட்டில்லை. ഷോഡശ വർഗചിന്തനയിലെയും ത്രിംശാംശത്തിലെയും ഒന്നും രാഹുകേതുക്കൾക്ക് സ്ഥാനമില്ല. കാലഹോரை കണക്കാക്കുന്നതിലെയും ராகுகேதுக்களுக்கு ஸ்தானம் கிடையாது. சப்த கிரகங்களுக்கு மட்டும்தான் அங்கே ஸ்தானம் உள்ளது. காலஹோரை பிரகாரமாக்குமே நமக்கு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இப்படி இருக்கிற நாள்கள் உண்டானது. சூரியனோடு நாளாக்குமே ஞாயிறு, சந்திரனோடு நாள் திங்கள், அதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழம், சுக்கிரனோடு நாளாக்கும் வெள்ளி, சனியோடு நாள் இப்படின்னு. இதில் ராகுவோடு நாள், கேதுவோடு நாள் அப்படிங்கிற வர்ணனை இல்லை, நாள்களும் இல்லை. காலஹோரை கால்குலேட் பண்ணுறதையும் ராகு கேதுக்களுக்கு ஸ்தானம் இல்லை. ஒரு வாரத்தில் 7 நாள்கள் கணக்காக்கப்பட்டிருக்கிறதுல ராகு கேதுக்களுக்கு நாள்கள் கொடுக்கப்படலை. ஷட்பலத்திலையும் ராகு கேதுக்களுக்கு திக்பலம் அப்படிங்கிறத கொடுத்துட்டில்லை. ராகு கேதுக்களுக்கு மௌட்யம் அப்படிங்கிறதையும் சொல்லப்படுறதில்லை.
சூரியனோடு ரொம்ப பக்கத்தில் நிற்கிறத ராகு கேதுக்களுக்கு மௌಢ்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறதில்லை. ஷட்பல சிந்தனையிலையும் ராகு கேதுக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்லை. அஷ்டகவர்க்க சிந்தனையிலையும் ராகு கேதுக்களுக்கு ஸ்தானமில்லை. இருந்தாலும் ஒரு சிலவா அஷ்டகவர்க்கத்தில் ராகுவை வச்சு சிந்தனை பண்ணுறவாளும் உண்டு. பஞ்சபூதங்களுமாயிட்டும் ராகு கேதுக்களை கனெக்ட் பண்ணப்படுறதில்லை. காலச்சக்கர தசை மாதிரி இருக்கிற தசைகளிலேயும் ராகு கேதுக்களுக்கு ஸ்தானம் இல்லை. இருந்தாலும் கோஜரப்படி, அதாவது பஞ்சாங்கத்தில் அன்னன்னைக்கு உள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ் படி, கிரகங்களோடு இன்ஃப்ளூயன்ஸ் படி ராகு கேதுக்களோடு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது பூமியில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக்கும். அதனால் ராகு கேதுக்களை ஷேடோ கிரகங்களாயிட்டு கணக்காக்கி சப்த கிரகங்களோடு கூடி சேர்த்து நவகிரகங்களாயிட்டு சொல்லப்படுறது. இப்போ ராசி சக்கரத்தில் ராகு கேதுக்களுக்கு ஸ்தானம் கொடுக்கலைன்னா கூடியும் ஜாதகத்தில் நவகிரகங்களாயிட்டே இந்த ராகு கேதுக்களை இன்க்ளூடு பண்ணி சொல்லப்படுறதுனோட காரணம் என்ன அப்படின்னா, ராகு கேதுக்களோட சுவாதீனம் அப்படிங்கிறது பூமியில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலேயாக்கும். நமக்கு அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப அந்த ராகு கேதுக்களால் உண்டாகிறது அதனாலேயாக்கும். அப்படி இருக்கிற ராகுவை ஆக்கும் இங்கே வர்ணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராகு கேதுக்களோடு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது பூமியில் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு அனுபவப்படுறது. அதனாலேயாக்கும் ராசி சக்கரத்தில் ராகு கேதுக்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தது. ஆதிபத்தியம் கொடுக்கலைனா கூடியும் ஒரு கிரகங்களாயிட்டு ட்ரீட் பண்ணி அங்கே ஸ்தானத்தை கொடுத்தது. பிரஷ்ன சிந்தனையில் ராகு கேதுக்களுக்கு முக்கிய ஸ்தானமாக்கம் உள்ளது. அப் டு டேட் இருக்கிற பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற அந்த ரூலிங் பிளானட்ஸோடு அந்த கோஜர சார்ட்டு படி இருக்கிற பிரஷ்ன சிந்தனையில் ராகு கேதுக்களோட சுவாதீனம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக்கும். அந்த டைமில் ராகு கேதுக்களை நன்னாவே அங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கப்படுறது. அதே மாதிரி கிரகணம் அப்படிங்கிறத ராகு கேதுக்களை வச்சுட்டாக்கும் கணக்காக்கப்படுறது. முக்கியமாயிட்டும் கிரகணத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு வேண்டிட்டாக்கும் ராகு கேதுக்களை உபயோகிக்கப்படுறது.